இன்னைக்கு சூப்பரான தக்காளி பச்சடி பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் மசாலா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4, 5 சின்ன வெங்காயம் கொர கொரப்பா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளிய நல்லா கழுவிட்டு இந்த மாரி கட்டர்ல நான் 4 துண்டா வெட்டி போட்டுட்டு நைஸா வெட்டிர்றேன். இது சீக்கிரம் வெட்டிரும், நல்லா நைஸாவும் வெட்டி தந்துரும். அதனால நான் இதில போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாரி கட் பண்றது இல்லன்னா, நீங்க கத்திய வச்சு நல்லா நைஸா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா கட் பண்ணி பாருங்க. சூப்பரா நல்லா நைஸா கட் பண்ணி தந்துரும். வெங்காயத்த இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணிக்கோங்க பொடிசா. இப்படி நீள வாக்கா இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்ப பச்சை மிளகாவையும் இந்த மாரி நீள வாக்குல 2 2டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் நைஸா நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க. இப்ப கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஊற்றிடலாம். தக்காளி நல்லா ஊற்றி கொஞ்சம் கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளி தண்ணியே நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்திருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி அதை அலசி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலா வாடெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகும்போது 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இறக்கிருங்க. சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்